டெத் எந்த ரூபத்துல வரும்னு யாருக்கும் தெரியாது. பட் அந்த மரணமே ஒரு மனுஷ ரூபத்துல வந்தா அதான். பட் இது வந்த பர்ப்பஸே மறந்து போய் தான் கலெக்ட் பண்ண வந்தவரோட உன்னைய லவ் பண்ணா அதுதான் இந்த மீட் ஜோ பிளாக்கோட கதை. இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோ ஃபேஸில் தான் ஓடும். அதனால் வந்து நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா மீட் ஜோ பிளாக். இவர் தான் பில். இவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. பாடி வந்து சில்லாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது இவருக்கு. பில்னு யாரோ கூப்பிட்றாங்க. இவர் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து எந்திரிச்சு பார்க்குறாரு. அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து படுத்துடுறாரு. மறுபடியும் அந்த வாய்ஸ் கேட்குது. அதுக்கப்புறம் கட் பண்ண இவங்க தான் நம்ம பில்லோட பொண்ணு, ஃபஸ்ட்டு பொண்ணு. இவங்க தான் நம்ம ஹீரோயினோட சிஸ்டர். இவருக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இவங்களோட 65th பர்த்டே அது. அந்த நைட்காக எல்லா ப்ரிப்பரேஷன் நடக்குது. இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்களை கூட்டிகிட்டு போக ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் தான் ட்ரீவ் பில். இவருக்கு தான் சூசனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு. இவருக்கு வந்து எல்லா பவரையும் கொடுத்துட்டாரு. இதுக்கு இவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே. இப்போ எல்லா கண்ட்ரோலுமே இவர்கிட்ட தான் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். இவரோட கம்பெனியில் வேலை செஞ்சது தான் இந்த ட்ரூ. இவர் வந்து இவர்கிட்ட எல்லா பவரையும் படிச்சிட்டாரு. சூசன் வந்து இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. இப்போ ஹீரோயின் நேம் தான் சூசன். இப்போ வந்து வந்து இவருக்கு என்னமோ தோணியிருக்கு, வந்து நம்ம பொண்ணு வந்து சந்தோஷமாக இல்லை அப்படின்னு. அது என்னன்னு கேட்குறாரு. சாப்பரில் போயிட்டு இருக்கும்போதும் அவன் வந்து சொல்கிறா, எனக்கு எதுவுமே ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவருக்கு வந்து தெரியுது அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவனுக்கு தெரிஞ்சதுனால அவனுக்கு ரிலேஷன்ஷிப் வைஸாக அவனுக்கு வந்து பிஸ்னஸ் தான் தெரியுது. மற்றபடி அவன் வந்து கேர் பண்ணிக்க மாட்டான் பெருசாக. இப்போ பார்த்தீங்கன்னா பில் கேட்குறாரு, உனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகும், உனக்கு வந்து இவன் தான் உன்னோட லவ் அப்படின்னு. அதை நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இது சொல்லிட்டு இருக்கும்போதுமே அடுத்தது வந்து அவங்க வந்து லேண்ட் பண்ணுறாங்க. லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சூசன் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர். அவங்க வந்து வேலை பார்க்குற பக்கத்து ஏரியாவிலே ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அந்த காஃபி ஷாப்பை தான் நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா க்ளோஸ் ஆகிடுறாங்க. நிறைய இதில் ஒரு நல்ல கான்வர்சேஷன் நடக்கும். நான் அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இவங்க வந்து பார்த்து பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் இது வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். பட் அவங்க பேசுகிறாங்க. பேசிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் 2 பேராலையும் போக முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். திரும்பி பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது இவங்க திரும்பிக்கிறாங்க. இவங்க பார்க்கும்போது அவங்க திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு வரும்போதும் ரோடை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து அடிச்சிடும். ஆக்சிடெண்ட் ஆகிடும் இவருக்கு. அதோட கட் பண்ண நைட் பில்லுக்கு அதே வாய்ஸ் கேட்குது. பட் இந்த டைம் ஒரு உருவத்தோடு வரும். காலையில் கார் ஆக்சிடெண்ட் ஆகி இருக்குமே அவரே தான். அதே பாடியில் தான் அது வருது. ஆனால் வந்து அவர் கார் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருப்பார். அதை புரிஞ்சிக்கிறாரு ஓரளவு. இப்போ பில்லு வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த டெத்தை கூட்டிகிட்டு போகிறாரு. மனுஷ ரூபத்தில் இருக்கிற டெத்தை வந்து கூட்டிகிட்டு போய் அவர் ஃபேமிலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எல்லாம் அதில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில். பில் கிட்ட யாருன்னு கேட்குறாங்க. அவர் வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. இவருக்கு வந்து
இப்போ தான் ஒரு வாய்ப்பு. இப்போ தான் இவர் ஒரு பேர் வைப்பார். அவர் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஜோ பிளாக்குன்னு. இனிமே இவரை நம்ம ஜோ பிளாக்னே சொல்லலாம். எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சூசன் வந்து இப்போ தான் வருவாங்க. ஜோவை பார்த்து நீ எப்படி இங்கே வந்தன்னு கேட்குறாங்க. பட்டு ஜோக்கு தெரில அவர் எடுத்த பாடி இவங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு. அப்புறம் பில் கேட்குறாரு இவனை எப்படி தெரியும்னு. நான் காலையில் மீட் பண்ணோம் காஃபி ஷாப்பில். அவர் ஒரு டாக்டர் தேடி இருந்தாருன்னு சொல்கிறாரு. அப்போ தான் குயின்ஸ் போக சொல்கிறாரு. அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு ஃபன் பண்ணுறாரு. ட்ரூ கேட்பாரு, நீ எங்கே இருக்க பில் கேட்டோன்னே பில்லு வந்து ஜோ இங்கே தான் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. ட்ரூவோட முகம் ஒரு மாதிரி மாறுது. சூசன்கிட்ட சரியாக பேசாததுனால அவங்க காலையில் மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஏன்னா அது வந்து அவன் வந்து இறந்துட்டது அவங்களுக்கு தெரியாது. இவன் வந்து அவன் பாடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பில்லுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறமா தான் பில் சொல்லுவாங்க. இப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவன் அவன் இறந்துட்டான். எனக்கு ஒரு பாடி தேவைப்பட்டுச்சு, அதை இதை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவோம் இந்த அரிச்சோ. அப்புறம் பில் சொல்கிறாரு நாங்கள் போகிறோம் அப்படின்னு. அவர் வந்து அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இதுதான் ஒரு ரூம் வந்து நீ வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெட்ரூமில் ரொம்ப குதித்து சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா வந்து இந்த பெட்டெல்லாம் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹியூமன் ஃபார்மில் வந்தப்பனால இதில் எதுவுமே தெரில அவருக்கு. இந்த கன்சியூமரிசம் எதுவுமே. அப்புறம் இது எப்படி நான் இது நம்பவே முடியல அப்படின்னு பில் சொல்கிறாரு. ஜோ வந்து சொல்கிறாரு எனக்கு தூங்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் போய்ட்றாரு. எனக்கு அப்புறமா கிச்சன் பக்கம் போய் எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அங்கே இருந்த பீனட் பட்டர் எடுத்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாரு. காலையில் பில் வராரு. ஜோ கிட்ட பேசுகிறாரு. இது எப்படி நான் சொல்ல போகிறேன்னு கேட்குறாரு. ஜோ நீ இதை வந்து தாண்டி தான் வரணும் அப்படின்னு பில்லிட்ட சொல்கிறாரு. இப்போ வந்து பர்த்டே முடிஞ்சோடனே இவரை கூட்டிகிட்டு போயிடுவார். அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட லாஸ்ட்டு ஃபேர்வெல் வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி தான் நடக்கணும்னு அவரே கேட்டுக்கிட்டாரு. யாருக்குமே தெரியாது நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு 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 உருவத்தோடு வந்து அவரே கூடயே இருக்கிறது வந்து கொஞ்சம் அவருக்கு வித்தியாசமாக தான் இருக்குது. பார்க்குற நம்மளுக்கே வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு ஃபேண்டசி. நல்ல படம். 2 பேரும் அவர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் கம்பெனி ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பவரை வந்து நம்ம ட்ரைவ் கொடுத்ததுலேருந்து அது நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஜோ சூசனை பார்க்க வராரு. சூசன் ஹாஸ்பிட்டலுக்கு. நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறான். பேஷண்ட் அட்டெண்ட் பண்ண போகணும்னு சொல்கிறாங்க. பட் நான் அதை பார்க்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஃபீல் பண்ணுறாரு. அங்கே ஒரு பாட்டி வராங்க. அவங்க வந்து கண்ணுக்கு இவன் இங்கே இருந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதை சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க பயத்தில் அப்படி பேசுகிறேன்னு நினச்சிட்ருக்காங்க. அவங்களோட கூட்டிகிட்டு வந்த கொண்டு சொல்கிறா. சூசன் நினச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஜோ ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவார். பட் ட்ரூவுக்கு தெரியுது ஜோ அவருக்கு ஆபத்துண்டு. ஏன்னா சூசன் ஹாஸ்பிட்டல் வரையும் போய் பார்த்துருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பில்லுக்கு தெரிய வருது அவர் பொண்ணை லவ் பண்ணுறான்னு. பட் பில் சொல்கிறது இதெல்லாம் தப்பு, நீ மனுஷனே இல்லை, எடுத்தது மனுஷன் பாடி தான் இருந்தாலும் ரியல் பர்சனில் என் பொண்ணு தேர்ந்து விலகிடுன்னு சொல்கிறாரு. சூசன் கிட்ட சொல்கிறாரு உனக்கு அவன் சரியில்லை விட்டுருன்னு. பட்டு சூசன் வந்து நீ இதான்ப்பா சொன்ன ஒரு மின்னல் வந்து வரும் அப்படின்னு. அதுதான் நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் ஜோ சீக்கிரம் போயிடுவான்னு சொல்கிறாரு. பட் அவங்க சூசன் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதனால் அவங்களும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு இருக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. நான் அப்புறம் அந்த பாட்டிக்கு ஜோ குட் பை சொல்ல போகிறாரு. அனுப்பி வைக்க போகிறாரு.
ஃப்ளவரோட சீன் கொஞ்சம் நல்ல எமோஷ்னலாக இருக்கும். ஆனால் இது இதுக்கு தெரியும், சூசனுக்கு தெரியும். இப்போ ட்ரூ இங்கே எல்லா போர்ட் மெம்பர்ஸும் அவர் பார்க்கும் திரும்புகிறோம். அவர் பக்கத்தில் திரும்புகிறோம். பில் ஏமாத்துறாரு. ஜோன்னு ஒருத்தன் கூட்டிகிட்டு எல்லாத்தையும் அவனுக்கு ஒப்படைக்க போகிறாரு, பார்க்குறாரு. அப்புறம் அவரோட குயின்ஸ், அவரோட மருமகனையும் சேர்த்துக்கிட்டாரு பில்லுக்கு அகைன்ஸ்டாக இருக்க சொல்லி. ஆனால் குயின்ஸுக்கு தெரியுது நம்மள ரொம்ப இவங்க மன்னிக்கவே மாட்டேங்கிறான் இவரை. பில்லோட பர்த்டே நடக்குது, எல்லாரும் வராங்க. குயின்ஸ் ஜோ கிட்ட சொல்கிறாரு, பில் கிட்ட ரொம்ப தப்பாக நான் அவரே என்னை எதிர்த்து நான் விட்ட போயிட்டேன், ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு. சாதாரணமாக சொல்கிறாரு, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு. அதே மாதிரி குயின்ஸ் நன்றி சொல்கிறாரு ஜோக்கு. அப்புறம் ஜோவும் வரான். நீ ஆப்போசிட் கம்பெனியோட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. எங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு எனக்கும் தெரியும்னு சொல்கிறாரு. ட்ரூ இதெல்லாம் ஜோவோட கற்பனை, நீ தான் ஜோவை கூட்டிகிட்டு இங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜோ ஒரு விஷம் அப்படின்ற சொல்கிறான். ஜோ பாரு நீ தான் விஷம் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரூ முதல்ல இவன் யாருன்னு கேட்குறாரு. திரும்பியும் அன்றைக்கி பில்லி அவர் எஃபிஐ ஆளுன்னு சொன்னதுக்கப்புறம் ட்ரூ பயந்துடுறான். அப்போ எல்லா தப்பையும் ஒத்துக்கிறான். அப்புறம் பில்கிட்ட உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, நான் இதெல்லாம் உங்களுக்கு அகென்ஸ்டாக பண்ணுறதுக்கு. பில்லி இவ்வளோ நேரம் போர்டு ஆளுங்கக்கிட்ட கான்ஃபரன்ஸ் காலில் போட்டிருந்துருக்காரு. அது அவனுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் சொல்லித்தான். எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நீ இனிமேல் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த கம்பெனிக்கு உனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை ஃபயர் பண்ணுறாரு. நல்லா மாட்டிக்கிட்டான். போர்ட் மெம்பர்ஸும் அவனை எல்லா பவரும் பில்லுக்கே திரும்ப கிடைக்கிது. இனிமேல் அவர் சொல்கிற ஆள் தான் நெக்ஸ்ட் பொறுப்பில் இருக்கணும்ண்டு பில் நீ இன்னும் முடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சூசன்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் தெரியும் ஜோக்கு தான் பண்ணுற தப்புண்டு. அதனால் சூசன்கிட்ட போய் சொல்ல போகிறாரு. டான்ஸ் பண்ணுறாங்க 2 பேரும். கேட்குறாரு, சூசனுக்கு தெரியும் அந்த காஃபிலே சாப்பிடல, பார்த்த ஆள் இல்லை, வேறு யாரோ ஒன்று எனக்கு, பட் எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. ஸோ என்ன ஏற்றிக்கிட்ட அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க தெரிஞ்சிட்டும் நான் பார்த்ததுன்னு அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. ஆனால் அது ஜோக்கு தெரியுது தப்புன்னு, அதனால போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு பில் அவரோட குட் பை சொல்லிட்டு சூசனோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறார். அங்கே ஜோ தூரமாக உட்காந்துட்டு அழுகிறாரு. அப்புறம் சூசன் இருக்க சொல்ல பில் நேரம் இல்லைன்னு சொல்கிறாரு தான் புரிஞ்சுக்கிட்டு அவள் எல்லாரும் குட் பை சொல்கிறாங்க, நீங்களும் அப்படின்னு கேட்டுறா. போகணுங்களான்னு அவளுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஜோ அழுகிற டேர்ஸை தொடச்சு பார்க்குறாரு. அவனுக்கு இப்போ தான் தெரியுது இந்த மனுஷன் பாடி நின்று வர இந்த டியர்ஸோட இதை தொட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பில் வராரு. ஏன்னா பயப்படணும் அப்படின்னு கேட்குறாரு. நானும் தான் பயந்துருக்கேன் பில் அப்படிங்கிறாரு. இப்போ ஜோ பிரிட்ஜை தாண்டி 2 பேரும் போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் 2 பேர் போயிடுவாங்கன்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது இல்லை, ஜோ திரும்பி வந்தான். ஆனால் ஜோவா வந்தது அந்த காஃபி ஷாப்பில் இருந்த ஆள் தான். அந்த ஆக்சிடெண்ட்டாக இறந்துருப்பான். அது திருப்பி அனுப்பிச்சிருப்பார். அந்த டெத்தை திருப்பி அனுப்பிச்சிருக்கோம் அவனை சூசன் கிட்ட. அது சூசன் மட்டும்தான் தெரியும். இவன் எப்படி வந்தானே தெரியல. இவன் எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறான். அப்புறமா 2 பேரும் சேர்ந்து போயிடுறாங்க. ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு.
உண்மையிலே இது ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கே பெரிய எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஓவர்வெல்மிங்காக இருக்குது. எல்லாம் முடிஞ்ச மாதிரி சொன்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த மூவிஸில் நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நான் பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ். மீண்டும் ஒரு நல்ல மூவியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.